மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் பார்சனஸ் வேலி அணை பகுதியில் நிலத்தடி கேபிள் பதிக்கும் பணிகள் தொடங்கப்படும் என நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் உதகை அரசு தமிழக விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பார்சன்ஸ் வேலி அணை பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் நிலத்தடி கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் இதற்கான பணிகள் விரைவில் முடிக்கப்படும் எனவும் கூறினார். மரங்கள் கீழே விழுது, அந்த மாதிரி சில மழை வருது, அதனால சில தடங்கள் ஏற்படுது. அதுக்காக தான் அந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக 20 கோடி ரூபாய் ஏற்கனவே அரசாங்கம் கொடுத்துருந்தாங்க. அதை நிறைவேற்றுவதில் மத்திய அரசாங்கத்தினுடைய ட்ரென்ச் கொஞ்சம் அந்த ஒரு பகுதி மத்திய அரசாங்கத்துடைய வனத்துறைக்கு கீழே வரதுனால அந்த அனுமதி வாங்குறத தாமதம் இருந்தது. போன தடவை முதலமைச்சர் வந்தப்போ அதை சொன்ன உடனே முதலமைச்சர் உரிய அறிவுரைகள் வழங்கி மாவட்ட வன அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் பர்மிஷனை எவ்வளோ வேணுமோ அதை சுருக்கி அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டெல்லியில் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அந்த வந்துருச்சுனாக்க அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கு பிறகு கம்பங்கள் கீழே விழுவுறதோ, துண்டு கம்பி கீழே விழுவுறதோ இருக்காது. அது ஒன்றிய அரசினுடைய வனத்துறை அனுமதிக்காக காத்திருக்கிறோம்.